உங்கள் குழந்தை 5 வயசுக்கு மேலே இருந்தும் இன்னுமே நைட் டைமில் அவங்களுக்கு யூரின் வர்றது சொல்ல தெரியாமல் பெட்லேயே யூரின் போயிடுறாங்களா? அப்போ அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கான வீடியோ இதுதான். ஐ எம் டாக்டர் ராகவி சந்தோஷ், கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், குளத்தூர். பொதுவாக குழந்தைங்க 5 வயசுக்குள்ள அவங்களுக்கு அவங்களோட பிளாடர் கண்ட்ரோல் வர்றதுனால நைட் டைமில் பெட் வெட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 15% குழந்தைங்க இன்னுமே அவங்க நைட் டைமில் அவங்களுக்கு யூரின் வரதை சொல்ல தெரியாமல் பெட் வெட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கண்டிஷன் பேர் தான் என்யூரிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பெட் வெட்டிங் ஒரு என்யூரிசிஸ்ன்னு சொல்கிற கண்டிஷன் வந்து 2 விதமாக இருக்குது. பிரைமரி என்யூரிசிஸ், செகண்டரி என்யூரிசிஸ்ன்னு 2 விதமாக இருக்குது. பிறந்ததுலேருந்தே எங்கள் பாப்பா மினிமம் ஒரு 6 மாதம் கூட நைட்டு யூரின் போகாமல் இருந்ததே இல்லை அப்படின்னு இருக்க குழந்தைங்க பிரைமரி என்யூரிசிஸ் கண்டிஷனில் வருவாங்க. இல்லை எங்கள் குழந்தை வந்து 6 மாதம் மேலே கூட நைட்டில் யூரின் போகாமல் தான் இருந்தா, ஆனால் திடீர்னு திருப்பியும் அந்த பழக்கம் நைட்டில் யூரின் போகிற பழக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிறது செகண்டரி என்யூரிசிஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு இந்த பெட் வெட்டிங் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது கிடையாது, அந்த குழந்தைங்க மேலே ப்ளேம் பண்ணுறது. நீ டீப்பாக தூங்கிக்கிட்டே இருக்க, நீ நிறைய தண்ணி குடிக்கிற, நீ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் தானாக சரியாயிரும்னு அவங்களே அட்வைஸ் பண்ணி வீட்டிலே பார்க்குறது. இந்த பிரைமரி என்யூரிசிஸ்க்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக இருக்கலாம், நியூரோனல் மெச்சுரேஷன் டிலேவாக இருக்கலாம். அதாவது இன்னுமே பிளாடர் வந்து அவங்களோட யூரினை ஹோல்டு பண்ண கற்றுக்காமல் இருக்கிறது, நிறைய யூரின் நைட் டைமில் ப்ரொடியூஸ் ஆகுறது, குழந்தைங்களோட ஸ்மால் கெப்பாசிட்டி ஆஃப் பிளாடரோட மசில் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது, டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அரவுசல் மெக்கானிசம். அதாவது டீப்பாக தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அந்த ஏர்ஜே வராது, யூரின் போகணுன்ற ஏர்ஜ் வராதனால பெட் வெட் பண்ணுறது. அந்த செகண்டரி என்யூரிசிஸ்க்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஒரு புது என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால ஆங்ஷியஸாக இருக்காங்க, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னாலும் குழந்தைங்க வந்து திருப்பியும் தே வில் ஹேவ் திஸ் கம்ப்ளைண்ட். அப்படி இல்லை குழந்தை க்ரானிக்காக கான்ஸ்டிபேட்டடாக இருக்காங்கனாலும் திருப்பியும் அவங்களுக்கு பெட் வெட்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெறும் பெட் வெட்டிங் மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் சிம்டம்ஸ் இருக்குது உங்கள் குழந்தைக்கு. அதாவது யூரின் அடிக்கடி போகிறாங்க, யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருந்தாலோ, இல்லைன்னா நம்ம யூரின் போகிறது மட்டும் இல்லாமல் நிறைய தாகம் எடுக்குது பாப்பாவுக்கு, ரொம்ப நாளாக வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்காங்க பாப்பாவுக்கு க்ரோத் சரியாக இல்லை கொஞ்ச நாளாக, அது மட்டும் இல்லாமல் தூங்கும்போது பாப்பாவுக்கு குரட்டை சத்தம் வருது, அது இல்லாமல் சரியாக தூங்குறது இல்லை அப்படின்னாலும் இம்மிடியேட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். பேரண்ட்ஸ் பெட் வெட்டிங் இருக்க குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, அவங்கள திட்டாதீங்க, அவங்க சிப்ளிங்ஸ் முன்னாடி அவங்கள கம்பேர் பண்ணி இன்சல்ட் பண்ணாதீங்க, அவங்கள பனிஷ் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் இன்னும் கண்டிஷனை வேர்ஸ் தான் ஆகுமே தவிர இட் ஒன்ட் சால்வ் த ப்ராப்ளம். பேரண்ட்ஸ் அப்போ என்ன பண்ணணும் இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னா, ஈவினிங்க்கு மேலே தண்ணி நிறைய கொடுக்காதீங்க. ப்ரிஃபரபிளி 7 PM மேலே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க வாட்டர் இன்டேக். யூரின் வந்து கண்டிப்பாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூரின் போக வச்சுருங்க குழந்தைங்கள. அதே மாதிரி ஸ்வீட் அண்ட் பெவரேஜஸ், நம்ம கூல் ட்ரிங்க்ஸு, டீ, காஃபிலாம் ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருக்க காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம பிளாடரை இரிட்டேட் பண்ணுறதுனால இன்னுமே பெட் வெட்டிங் கண்டினியூ ஆகும். குழந்தைங்க மோஷன் ரெகுலராக போகிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பவல் ரெகுலேட் ஆகலைனாலும் திருப்பி பிளாடர் கண்ட்ரோல் ரெகுலேட் ஆகாது. ஸோ பவல் பிளாடர் டிஸ்ஃபங்க்ஷனால இன்னும் பெட் வெட்டிங் கண்டினியூ ஆகிட்டுருக்கும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் குழந்தைங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு பெட் வெட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா we do something called reward therapy. அதாவது உங்கள் குழந்தைக்கு ரிவார்ட் பண்ணணும் நீங்கள். இந்த ஃபார்ம் ஆஃப் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், ஒரு ஸ்டார் போடுறது, ஸ்டார் ஸ்டிக்கர் ஒட்டுறது, அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு ஸ்டார் ஸ்டிக்கர் ஒட்டுறது, இந்த மாதிரி. ஸோ ஒரு 2 weeks தாண்டி 3 weeks தாண்டி ஒரு லாங்கர் பீரியட் வந்து அவங்க வந்து பெட் வெட் பண்ணாமல் இருக்காங்கன்னா யூ கிவ் அ லிட்டில் மோர், ஒரு பெரிய கிஃப்ட் கொடுங்க. ஸோ அவங்க இதை கண்டினியூஸாக பண்ணும்போது பிளாடர் கண்ட்ரோல் இவென்ச்சுவலி அட்டைன் ஆகிடும். இந்த இனிஷியலாக சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியும் என் பாப்பா இன்னுமே பெட் வெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா டூ கன்சல்ட் அ பீடியாட்ரிஷியன். ஸோ உங்கள் பீடியாட்ரிஷியன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்யூரிசிஸ் அலார்ம் and medications. To all the parents, bedwetting is not a misbehavior, it's a medical condition. So do consult a pediatrician.